சிறையிலிருந்து தப்பிச்ச ஒரு ஏலியன் கேவ் பழிவாங்கிறதுக்காக டைம் டிராவல் பண்ணி பாஸ்ட்டுக்கு போறாரு. கேவுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக ஹீரோவும் பாஸ்ட்டுக்கு போறாரு. எல்லாருமே ஏன் பாஸ்ட்டுக்கு போறாங்க, அப்படி என்னதான் நடந்தது, பாஸ்ட்டுக்கு போன ஹீரோக்கு என்னென்ன மாதிரியான ஆச்சரியங்கள்லாம் காத்து இருந்துச்சு அப்படிங்கிறது எல்லாத்தையும் நமக்கு விறுவிறுப்பாகவும் சுவாரஸ்யமாகவும் சொன்ன படம் தான் மென் இன் பேக் பார்ட் 3 2012. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது உங்க சினிஃபில் தமிழ், நான் உங்க சினிஃபில். இப்போ வாங்க மூவிக்குள்ள போலாம். மூவியோட ஓப்பனிங் சீன்லயே ஒரு பொண்ணு கையில கேக்கோட நடந்து வந்துட்டு இருக்காங்க. அப்போ அவங்க நிப்பாட்டின 2 பிரிசன் கார்டு இவங்க நிஜமாவே விசிட்டர் தானா, இவங்க கையில வச்சிருக்க கேக்ல வேற எதுவும் வெப்பன்ஸ் எதுவும் இல்லையா அப்படின்னு செக் பண்ணி பாக்குறாங்க. செக் பண்ணி பார்த்துட்டு எல்லாம் கரெக்டா இருக்குன்னு தெரிஞ்ச உடனே அந்த பொண்ணு நேரா யாரை பார்க்க வந்தாங்க அவங்கள பார்க்கறதுக்காக கூட்டிட்டு போறாங்க. டோர் ஓபன் பண்ண பிரிசன் கார்டு, ஏ போரிஸ் தி அனிமல், உன்னை பார்க்க ஒரு பொண்ணு வந்திருக்காங்கன்னு சொல்றாரு. என் பேர் போரிஸ் தான், அனிமல் இல்ல அப்படின்னு அவர் சொல்றாரு. என்னோட கை தான் கட்டப்பட்டிருக்கேன், நீங்க இந்த கேக்கை வெட்டி கொடுக்கலாமே அவர் சொல்லும்போது அந்த பிரிசன் கார்டு கேக்ல கையை உள்ள வர்றாரு. கையை உள்ள விட்டு திடீர்னு அலறாரு. என்னன்னு பார்த்தா அதுக்குள்ள சின்ன சைஸ்ல சிலந்தி மாதிரி ஒரு உயிரின வெளியே வருது. தன் உடம்புல இந்த கொம்புகளால் அந்த 2 பேரோட நெத்திலையும் தாக்கி அவங்க 2 பேரும் அங்கேயே கொள்ளுது. அப்ப போரிஸ் ஒரு மாதிரி சிக்னல் கொடுக்குறாரு. அதை பார்த்து புரிஞ்சுக்கிட்டு இவரோட கை காலம் கட்டப்பட்ட விலங்குகள் எல்லாம் அதை அவுத்து விடுது. இவர் கைக்குள்ள போய் இவர் கையில் ஏறி அதுல இருந்து ஓட்ட வழியா உள்ள போய் ஒளிஞ்சுக்குது. இவர் அவங்களை தடுக்க வர எல்லா பிரிசன் கார்டையும் கொலை பண்ணிட்டு நேரா போயிட்டு இருக்காரு. போய் நேரா ஒரு பெரிய மிஷின் கண்ணு கையில் எடுக்கிறாங்க. இவருடைய தப்பிச்சு போகும்போது ஒருத்தர் போரிஸ் நீ என்னையும் கூட்டிட்டு போறதா சொல்லியிருந்தியா, நீ மறந்துட்டியான்னு கேட்கும்போது உன்னால என்னால கூட்டிட்டு போக முடியாதுன்னு இவரையும் கொலை பண்றாரு. இவர் பேர் தான் ஓபடையஸ் பிரைஸ். அவர் கொலை பண்ணிட்டு நேரா போயிட்டு இருக்காரு. அங்க இருக்க பிரிசன் கார்டெல்லாம் இவங்களை சுத்தி வளைச்சிட்டாங்க. அப்ப போரிஸ் தி அனிமல் அந்த வாளை ஷூட் பண்றாரு. மொத்த பேர் அந்த பக்கமா வெளியே இழுக்கப்படுறாங்க. அப்ப இவர் காப்பாற்ற வந்த அந்த பொண்ணு வெளியே இழுக்கப்படுறப்ப இவர் கையால் பிடிக்கிறாரு. பிடிச்சவர் நீ என்ன நம்பி இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கையை விட்டுறாரு. அதுக்கப்புறம் இவர் ஜம்ப் பண்ணி வெளியே வராரு. அப்பதான் அந்த பிரிசன் எங்க இருக்குன்னே காட்டுறாங்க. அது பூமியில கட்டப்பட்ட பிரிசனே இல்ல, அந்த பிரிசன் நிலவுல கட்டப்பட்டிருக்கு. அதனால தான் அந்த சோர் உடஞ்சோடனே மொத்த பேரும் வெளியே இழுக்கப்பட்டாங்க. உன்னை பழிவாங்க நான் வந்துட்டே அப்படின்னு அவர் சொல்றாரு. இந்த இடத்துல கட் பண்ணி அடுத்த சீன் காட்டுறாங்க. பூமியில ஒரு UFO வந்து கிராஷ் ஆயிடுச்சு. அந்த இடத்துல ஜேவும் கேவும் வந்து மக்கள் கிட்ட பேசுறாங்க. இதோ இவர் தான் என்னோட பார்ட்னர் ஜே, இவர் உங்ககிட்ட இந்த நியூரல் டிவைஸை பத்தி விளக்கம் கொடுக்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு கே நகர்ந்து போறாரு. ஓகே இதை பத்தி நான் பேசிக்கிறேன்னு மொத்த பேருக்கு ஃபிளாஷ் அடிக்கிறாரு. ஃபிளாஷ் அடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் ஃபிளைட்ல போகும்போது யாரும் மொபைல் யூஸ் பண்ணாதீங்க, அப்படி மொபைல் யூஸ் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி தான் ஃப்ரீக்வன்சி அதிகமாகி ஃபிளைட்டும் சேட்டலைட்டும் ஒண்ணு மோதி இந்த மாதிரி சேட்டலைட் கீழே விழுந்துரும். அதனால இதுக்கு மேலேயாவது யாரும் ஃபிளைட்ல போகும்போது மொபைலை யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு இவர் பேசிட்டு அங்க இருந்து கிளம்பி போறாரு. அப்பக்கே ஒரு ஏஜென்ட் பார்த்து இந்த UFO இங்க விழுந்ததை பத்தின ஃபுல் டீடைல் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு போறாரு. அப்ப ஹீரோ கேக்கிட்ட வந்து இன்னைக்கு ராத்திரி நீங்க கொடுக்க போற ஸ்பீச்சுக்கு ரெடி ஆயிட்டீங்களான்னு கேக்குறாரு. யார் ரெடி ஆயிட்டேன் அப்படின்னு கே சொல்றாரு. 2 பேரும் பேசிக்கிட்டே வந்து கார்ல உட்கார்றாங்க. நீங்க எதுக்கு ஒரு முறை என்கிட்ட பேசி காட்டுங்க அப்படின்னு ஹீரோ சொல்றாரு. இல்ல நான் எதுக்கு ரெடி ஆயிட்டேன் அப்படின்னு கே சொல்றாரு. இந்த பாருங்க கே, நம்ம போக போற ஒரு இரங்கல் கூட்டம். அதாவது என்ன விஷயம்னா இந்த MEB ஹெட் குவார்ட்டர்ஸோட லீடர் அந்த Z வந்து இறந்துருப்பாரு. அவரோட இரங்கல் கூட்டத்துக்கு தான் இவங்க போறாங்க. அந்த கூட்டத்துல பேசுறதுக்காக தான் கே ரெடி ஆயிட்டார் அப்படின்னு ஹீரோ கேட்கிறாரு. அது விஷயமா தான் இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. நாங்க 2 பேரும் 40 வருஷம் ஒண்ணா ஒர்க் பண்ணிருக்கோம், அவனை பத்தி நிறைய தெரியும், அதனால நான் நிறைய விஷயங்கள் பேச போறேன் அப்படின்னு கே ஜே கிட்ட சொல்றாரு. கே நீங்க இந்த மாதிரி உருண்டு இருக்க கூடாது, முகத்துல உணர்ச்சிகளை காட்டணும், அதாவது சோகம் துக்கம் கோபம் இந்த மாதிரி உணர்ச்சிகளை காமிச்சு நீங்க பேசணும் அப்படின்னு ஹீரோ கே கிட்ட பேசிட்டு இருக்காரு. 2 பேரும் கிளம்பி நேரா ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு போறாங்க. அந்த இரங்கல் கூட்டத்துல கே வந்து பேசுறாரு. ஜெட்டும் நானும் பல வருஷங்களா ஒண்ணா வேலை செஞ்சிருக்கோம், ஆனா அப்படின்னு அவர் இன்ன வரைக்கும் எனக்கு ஒரு டைம் கூட டின்னர் வாங்கி கொடுத்ததுல அவரோட ஃபேமிலி பத்தி இன்ன வரைக்கும் என்கிட்ட சொன்னதே இல்ல, அவ்வளவுதான் அப்படின்னு பேசிட்டு அவர் போட்டு கிளம்புறாரு. இதை பார்த்தோன்னே ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. அடுத்தது இந்த இடத்தோட புது இன்சார்ஜான ஓ வந்து பேசுறாங்க. இவங்க தான் இந்த பேஸ்க்கு இனிமே இன்சார்ஜ். நான் ஜெட் இருந்துட்டாருன்றத ஒரு ஏலியன் ரேஸ் கிட்ட சொன்னப்போ அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா அப்படின்னு என்னென்னவோ சொல்லிட்டு இதுக்கான அர்த்தம் ஜெட் அப்படின்னு பேசிட்டு அவங்களும் போறாங்க. ஆக மொத்தத்துல யாருமே ஜெட்டை பத்தி ஒரு நல்ல வார்த்தை கூட பேசவே இல்லை. ஹீரோவும் கேவும் கார்ல போயிட்டு இருக்காங்க. ஏங்க இந்த மாதிரிலாம் பேசுறீங்க, கொஞ்சமா நல்ல விஷயம் பேசிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு என்னோட இரங்கல் கூட்டத்தில் அது நீங்க நல்ல வார்த்தை பேசுங்க, எனக்கு ஜேவை ரொம்பவே பிடிக்கும், ஜே ரொம்பவே ஒரு அழகான ஆண்மகன், அவர் ஒரு நல்ல ஏஜென்ட் அப்படின்னு என்னோட இரங்கல் கூட்டத்தில் அது நல்ல வார்த்தை பேசுங்கன்னு அவர் பேசிக்கிட்டு இருக்காரு. ஏன் எப்பவுமே மூஞ்ச உருன்னே வச்சிருக்கீங்க, இல்ல நான் எப்பவுமே சாதாரணமா தான் இருக்கேன் அப்படின்னு கே சொல்றாரு. அப்பதான் ஓ உங்களுக்கு கால் பண்ணி ஒரு நாக்குப்பூச்சி எலினால ஒரு பர்டிகுலர் ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்ட சில மனுஷங்களுக்கு வயிற்று வலி ப்ராப்ளம் வந்துருச்சு, அதனால நீங்க அந்த ரெஸ்டாரண்ட் போய் என்ன ஏதுன்னு பாருங்கன்னு இவங்களை போக சொல்றாங்க. இங்க போரிஸ் தி அனிமல் ஒரு ஷாப்க்கு வந்து அங்க ஜெஃப்ரின்னு ஒருத்தர் மீட் பண்றாரு. இவர் வேற யாரும் கிடையாது, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி போரிஸ் பிரிசன்ல ஒருத்தர் வச்சு கொலை பண்ணாரு. அந்த கொலை பண்ணவரோட பையன் தான் இவர். எனக்கு என்னோட அப்பாவை தெரியும் இவர்கிட்ட பேசிட்டு இருக்காரு. ஓகே இப்போ எதுக்கு என்ன பார்க்க வந்தீங்கன்னு இவர் கேட்கும்போது நான் பாஸ்ட்டுக்கு டைம் டிராவல் பண்ணி போகணும், அதாவது ஒரு பர்டிகுலர் டைமுக்கு போய் என் கையை வெட்டின ஒருத்தனை பழி வாங்கணும் அப்படின்னு இவர் பேசிட்டு இருக்காரு. அடுத்த சீன்ல ஹீரோவும் கேவும் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு நேரா வராங்க. நேரா வந்து அவங்க அந்த ரெஸ்டாரண்டோட ஓனரை பார்த்து பேசுறாங்க. அந்த ஓனரை பார்த்த இவங்க நாங்க மீன் தொட்டியை பார்க்கணும்னு கேட்கறாங்க. அவர் சமாளிக்கிறாரு. அதுக்கப்புறம் இவங்க மிரட்டி கேட்கறாங்க. அப்பவும் அவர் சமாளிக்கிறாரு. இது சரிப்பட்டு வராது, அவனையும் நேரா கூட்டிட்டு உள்ள போறாங்க. உள்ள போய் பார்த்தா ஒரு பெரிய சைஸ்ல ஜெயிண்ட் ஏலியன் ஃபிஷ் ஒன்று இருக்கு. இந்த ஏலியன் உயிரினங்களை தான் இவர் மனுஷங்களுக்கு உணவா சமைச்சு கொடுத்துட்டு இருக்காரு. இதெல்லாம் பெரிய தப்புன்னு கே பேசிட்டு இருக்காரு. அப்போ ஒரு வித்தியாசமான உயிரினத்தை பாக்குறாரு. இந்த ஏலியன் பேரு ஸ்பைக்கி பல்பா. இதை பார்த்து அவர் அங்க இருந்து நேரம் வந்து இது ஒரு ஏலியன் தான் எனக்கு தெரியும்னு சொல்றாரு. இல்ல நாங்க சைனாவை சேர்ந்தவங்க, நாங்க இந்த மாதிரி நிறைய ஃபுட்டை சாப்பிடணும்னு அவர் பேசி இருக்கும்போது இவர் ட்ரெஸ் ஆகுறாரு. பார்த்தா இவரும் ஒரு ஏலியன். அதுக்கப்புறம் இந்த மீனாலே அடிச்சு இது யாருக்காக சமைக்க வச்சிருக்குன்னு கேட்கறாரு. யார் காசு கொடுக்குறாங்களோ அவங்க நான் கொடுத்துறேன்னு இவர் பேசிட்டு இருக்காரு. கே அவர் அடிக்கிறத பார்த்துட்டு ஜே வந்து தடுக்கிறாரு. சாரி எங்களுக்குள்ள சில பர்சனல் ப்ராப்ளம் இருக்கு, அந்த கோபத்தை உங்க மேல காட்டுறாரு இவர் பேசி சமாளிக்கிறாரு. அதுக்கப்புறம் கே நம்ம 2 பேரும் கொஞ்ச நேரம் இங்கே வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போறாங்க. அப்பதான் கே பேச ஆரம்பிக்கிறாரு. நான் சின்ன பையனா இருக்கும்போது இங்க ஃபுட் எல்லாம் ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்னு அவர் பேசிட்டு இருக்காரு. இதை பார்த்து ஜெய்வும் ஆமா நானும் சின்ன பையனா இருக்கும்போது பால் எங்க அப்பா கூட விளையாடிட்டு இருப்பேன், எங்க
எங்க அப்பா அங்க இருக்க மாட்டேன், ஆனா அதுக்கு பதிலாக அங்க செவுரு தான் இருக்கும், நான் செவுத்தை தான் அடிச்சு விளையாடிட்டு இருப்பேன் அப்படின்னு ஒரு பேசுறாரு. இதை பார்த்த கே உன்னோட அப்பா பத்தி நீ எப்படி தப்பா பேசாத அப்படின்னு ஹீரோக்கு அட்வைஸ் பண்றாரு. அட்வைஸ் பண்ணிட்டு அப்படியே அந்த இடத்த சுத்தி பாக்குறாரு. பார்த்தாங்க ஒருத்தன் உட்காந்து மெனு கடையை ரொம்ப நேரமா பார்த்துட்டு இருக்கான். இன்னொருத்தர் என்னன்னா ஒரே சூப்பை 2-3 கப்பா வாங்கி குடிச்சிட்டு இருக்கான். இதெல்லாம் பார்த்து இது விசித்திரமா இருக்கு அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்போ பேஸ்ல இருந்து கால் பண்றாங்க. கால் பண்ணி அந்த ஸ்பேஸ் ஷிப் எங்கிருந்து வந்ததுன்னு கண்டுபிடிச்சிட்டோம், அது லூனர் பிரிசன்ல இருந்து வந்ததுன்னு சொல்றாங்க. அந்த ஷிப்ல தப்பிச்சு வந்தது போரிஸ் தி அனிமல் அப்படின்னு கே சொல்றாரு. உங்களுக்கு எப்படி தெரியும் கேட்கும்போது அவன் தான் ஸ்பைக்கி பல்பாவை விரும்பி சாப்பிடுவான், இங்க வந்திருக்கிறது அவன் தான் எனக்கு தெரிஞ்சிருச்சுன்னு அவர் சொல்றாரு. இங்க சூழ்நிலை தப்பா இருக்குன்றத ஹீரோ புரிஞ்சுக்கிறாரு. நான் இங்க இருக்க 2 பேரை பாத்துக்கிறேன், நீ அங்க இருக்க 2 பேரை பாத்துக்க இவங்க பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒருத்தர் கன் எடுத்து ஷூட் பண்றாரு. ஹீரோ அதை தடுக்கிறாரு. பதிலுக்கு அவரு ஷூட் பண்றாரு. இவர் தெரிக்க விடுறாரு. 2 பேரும் ஆளாளுக்கு ஒருத்தர் ஷூட் பண்ணி அழிக்கிறாங்க. அப்படியே ஷூட் பண்ணிட்டு கே கிச்சனுக்குள்ள போகும்போது அங்க இருக்கிற குக்கும் கே கூட சண்டை போடுறாரு. அப்ப அவர் சண்டை போடும்போது அந்த புல்லட் மாதிரி அந்த தனி டேங்க்ல படுறது, அந்த ஃபிஷ் அங்க இருந்து கீழே விழுந்துருது. இங்க ஹீரோ வெளியே பாஞ்சு எல்லாரும் கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு. பாஞ்சு கீழே விழுந்து ஒருத்தர் ஷூட் பண்றாரு. ஒரு பொண்ணை பேசி சமாதானப்படுத்துறாரு. கே அந்த குக்கை பேனாலே அடிச்சு மயக்கம் போட வச்சுட்டு திரும்பி பார்த்தா இங்க இந்த ஓனரை போரிஸ் தி அனிமல் கொலை பண்ணி வச்சிருக்கான். மேல கதவு ஆடுறத நிழல் வழியா பார்த்த கே அவனை ஃபாலோ பண்ணி பின்னாடி போறாரு. இங்க ஹீரோ ஒருத்தன் ஷூட் பண்ணிட்டு வெளியே திரும்பி வந்தா அவர் எந்த பொண்ணை காப்பாத்துறாரோ அந்த பொண்ணு கையை பிடிக்குது. அதே கையாலே முன்னாடி இழுத்து அடிக்கிற அந்த பொண்ணு முன்னாடி அடிச்சு மயங்கி அந்த பொண்ணு கீழே விழுந்துருது. போன ஹீரோ போன ஸ்பீடுக்கு திரும்ப வெளியே வந்துள்ளாரு. என்னன்னு பார்த்தா அந்த ஃபிஷ் டேங்க்ல இருந்து அந்த ஃபிஷ் தான் ஹீரோ அடிச்சு வெளியே தள்ளி இருக்கு. அந்த ஃபிஷ் பாஞ்சு வந்து ஹீரோ முழுங்க வரப்ப ஒரு பிளேட்டை காலுக்கு நடுவில் கொடுத்து அந்த ஃபிஷ் முழுங்க விடாம தடுக்கிறாரு. என்ன பண்றதுன்னு தெரியாம பக்கத்துல இருந்து 2 எல்லோ கலர் சாஸ் எடுத்து அந்த ஃபிஷோட மூக்கிலே பீச்சி அடிக்கிறாரு. அந்த சாஸ்ல மூக்குக்குள்ள போனதுனால அந்த ஃபிஷ் தும்புது. இவர் பாஞ்சு ஜன்னலெல்லாம் உடச்சிக்கிட்டு வந்து வெளியே ரோட்ல விழுறாரு. அந்த ஃபிஷ் இவருக்கு மேல விழுந்து இவர் விடாம செவுத்துல போட்டு அழுத்துது. இவரு அது கூட சண்டை போட ட்ரை பண்றாரு. ஆனா முடியல. வேற வழியே இல்லாம அதோட செவில்கள் வழியா உள்ள கையை விட்டு உள்ள இருந்த ஒரு இதயத்தை பிச்சு வெளியே எடுக்கிறாரு. அந்த ஃபிஷ் அங்கேயே காலி. இங்கே கதவு திறந்து வெளியே வந்தா போரிஸ் தி அனிமல் அங்க இருக்காரு. 2 பேரும் பேசுறாங்க. ஹாய் போரிஸ் தி அனிமல், எப்படி இருக்குன்னு இவர் கேட்கும்போது என் பேர் போரிஸ் தான், அனிமல் கிடையாதுன்னு அவர் சொல்றாரு. உன் கையை வெட்டி 40 வருஷம் உன்னை ஜெயில போட்டுருந்தனே அது எப்படின்னு கேட்கிறாரு. நாங்க 2 பேரும் உன்னை பழி வாங்கிறதுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தோம் கே அப்படின்னு இவர் பேசுறாரு. பேசிக்கிட்டே அந்த போரிஸ் கேவை தாக்க வரும்போது ஹீரோ கரெக்டா அந்த டோர் ஓபன் பண்ணுவாரு. அது இரும்பு டோர்ன்றதுனால இவர் தாக்குறது எல்லாமே டோர்லயே பட்டு நின்னுடுது. டோரை வச்சு எல்லாத்தையும் தடுத்துக்கிட்டே வராங்க. கால் தவறி 2 பேரும் கீழே விழுறாங்க. கீழே விழுந்தோடனே போரிஸ் அங்கிருந்து எட்டி பார்த்து நீ ஏற்கனவே இறந்துட்ட கே அப்படின்னு சொல்றாரு. இது கே ஒரு மாதிரி பாக்குறாரு. கேவோட முகம் ஒரு மாதிரி மாறத ஹீரோவும் பாத்துறாரு. அடுத்த சீன் இங்க உள்ள கே ஒரு மாதிரி சோகமா உட்காந்துருக்காரு. ஹீரோ வந்து அவர்கிட்ட பேசுறாரு. போரிஸ் தி அனிமல், அவனை நான் பல வருஷங்களுக்கு முன்னாடி கொலை பண்ணிருக்கணும், அவனை ஜெயில போட்டதான் பெரிய தப்புன்னு இவர் பேசியிருக்காரு. அதனால இப்ப என்ன நம்ம இப்ப கொள்ளலாமே அப்படின்னு ஹீரோ சொல்றாரு. நீ வாங்க சம்பளத்துக்கு இந்த வேலை ரொம்பவே அதிகம், அதனால நீ இதுல தலையிடாத அப்படின்னு கே ஹீரோ பார்த்து சொல்றாரு. ஏன் இப்படிலாம் பேசுறீங்கன்னு ஹீரோ கேட்கும்போது நீ மட்டும் இந்த கேஸ்ல தலையிட்டனா நான் கொடுக்கக்கூடிய ரிப்போர்ட்ல உன்னை பத்தி தப்பா எழுதி கொடுப்பேன் அப்படின்னு சொல்றாரு. இதை பார்த்து ஹீரோ ஏன் இப்படி பேசுறீங்கன்னு கேட்கும்போது உன்னை 2 வாரம் வரை சஸ்பெண்ட் பண்ணேன்னு சொல்லிட்டு கே போயிட்டே இருக்காரு. இதை பார்த்து கடுப்பானச்சு அங்கிருந்து கிளம்பி நேரம் எம்ஐபி ஹெட் குவார்டர்ஸ்க்கு போறாரு. அங்க போய் கம்ப்யூட்டர்ல போரிஸ் தி அனிமலை பத்தின ஃபைலை தேடி பார்த்துட்டு இருக்காரு. இவங்க ஒரு கொடூரமான ஏலியன். இவங்க தான் பாதையில் வரக்கூடிய எல்லா பிளானட்ஸையும் அழிக்கிறதா இவங்களோட வேலையை. பூமியில் நடந்த பல கொலைகளுக்கு இந்த போரிஸ் ஒரு முக்கிய காரணமா இருக்கான். முதல் கொலை கோனி ஐலாண்ட்ல காலையில 10:39க்கு ஒரு கொலை. அடுத்து 2வது கொலை ஃபேக்டரியில் நடந்தது. கே ஆர்க் நட்டுங்கிற ஒரு பாதுகாப்பு வளையத்தை பயன்படுத்தி போரிஸோட இனத்தை சேர்ந்த ஏலியன்ஸ் கிட்ட இருந்து பூமியை பாதுகாத்தாரு அப்படின்னு கம்ப்யூட்டர் பேசிட்டு இருக்கும்போது அந்த அக்சஸ் டிலே ஆகுது. எனக்கு என்ன தகவல் வேணும்னு அவர் சொல்லும்போது தகவல்கள் மறுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லுது. அவர் என்னன்னு திரும்பி பார்க்கும்போது தான் இதெல்லாம் அவங்க ஆபீஸ்ல இருந்து பண்ணிருக்காங்க. அவங்க அங்கிருந்து கிளம்பி நேரா ஜேவை பார்க்க வராங்க. அவங்கள பார்த்து ஜே அந்த போரிஸ்க்கும் கே என்ன பிரச்சனை கேட்கும்போது இது என்ன கேள்வி, கே வந்து போரிஸ் அரெஸ்ட் பண்ணாரு, ஆர்க் நட்டை பயன்படுத்தி நம்ம உலகத்தை பாதுகாத்தாரு, அவ்வளவுதான் அப்படின்னு இவங்க பேசுறாங்க. ஓகே, அப்ப கேவ் கனவுல என்ன நடந்ததுன்னு கேட்கும்போது அங்க நடந்த விஷயங்கள்லாம் கேவோட வாழ்க்கையே மொத்தமா மாத்திடுச்சு, இதுக்கு மேல எதையும் கேட்காதுன்னு அவங்க சொல்றாங்க. கடைசியா தெரிஞ்சுக்க முடியாத கேள்விக்காக உன் நேரத்தை வீணடிக்காத அப்படின்னு சொல்லிட்டு கேவ் ஒரு நல்ல மனிதர் அப்படின்னு பேசிட்டு அங்கிருந்து போறாங்க. இதை சொல்லித்தான் அந்த கேவ் என்ன கொலை பண்ணாரு அப்படின்னு ஜே மனசுக்குள்ள நினைச்சுக்கிறாரு. ஜே வீட்டுல இருக்கும்போது பின்னாடி தெரியுதா அதாங்க பிராங்க் டாகோட போட்டோ. அதை தான் ஜே தன்னோட வீட்டுல மாட்டி வச்சிருக்காரு. அவர் ஜாலியா டிவில வீடியோ விளையாடிட்டு இருக்கும்போது ஒரு போன் வருது. அதுல கே பேசுறாரு. அப்போ அவர் இந்த உலகத்துக்கே தெரியாத பல ரகசியங்கள் இதுல இருக்கு அப்படின்னு அவர் பேசிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் போன் கட் பண்றாங்க. கே அவரோட வீட்டுல இருந்து ஒரு பெரிய கன் எடுத்துக்கிட்டு எங்கேயோ கிளம்புறதுக்காக ரெடி ஆகுறாரு. திடீர்னு பார்த்தா கே எங்கேயிருந்து மறைஞ்சு போயிடுறாரு. கே அங்க மறைஞ்ச உடனே இங்க ஹீரோக்கும் எதுவும் ஆன மாதிரி ஃபீல் ஆகுது. கேவோட வீட்டுல இருந்த பொருட்களும் அதுக்கேற்ற மாதிரி எல்லாம் மறைய ஆரம்பிக்குது. அந்த ஏரியாவே மின்னல் மின்னுது. அப்படியே அடுத்த நாள் மாறுது. இதெல்லாம் பார்த்து டவுட் ஆன ஜே கேவோட வீட்டுக்கு போறாரு. பார்த்தா அங்க வேற ஒரு ஃபேமிலி இருக்காங்க. ஒரு லேடி கதவை ஓபன் பண்ணி உங்களுக்கு என்ன வேணும்னு கேக்குறாங்க. கேன்னு சொல்றாரு. ஆமா, இந்த ரூம் 5K தான், உங்களுக்கு யார் வேணும்னு கேக்குறாங்க. உங்க பொண்ணு கையில இருக்க சாக்லேட் மில்க் தானே கேட்டு அதை வாங்கி குடிக்கிறாரு. அதை குடிச்சிட்டு அவர் அங்கேருந்து கிளம்பி எம்ஐபியோட ஹெட் குவார்டர்ஸ்க்கு போறாரு. அங்க பார்த்தா வழக்கமா இருக்க செக்யூரிட்டி கார்டு இல்லாம இப்ப வேற ஒருத்தர் இருக்காரு. இவர் உள்ள போகும்போது இன்னொருத்தர் வேகமா ஓடி வந்து இவர் கூட லிஃப்ட்ல ஏறாரு. அவர் பாட்டுக்கு இவர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. நீ யாருன்னு கேட்கும்போது ஆமா உனக்கு என்ன தெரியாது, இப்ப நான் ஒரு புது மனுஷனா மாறி வந்திருக்கேன் அப்படின்னு அவர் பேசிட்டு இருக்காரு. ஹலோ மிஸ்டர், நீங்க யாரும் இருங்க, ஆனா இப்போ இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு என்னோட பேசாம இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் நேரா போயிட்டு இருக்காரு. அப்போ ஒருத்தர் அங்க போறவர் கூப்பிட்டு இவர் யாருன்னு கேட்கும்போது அவர் தான் டபிள்யூ, உங்களோட பார்ட்னர் சொல்லிட்டு போறாரு. இன்னொருத்தர் கூப்பிட்டு எனக்கு ஒரு பெரிய கப்ல சாக்லேட் மில்க் கொண்டு வாங்க. அப்புறம் கேவ் பாத்தீங்களா அப்படின்னு கேட்கும்போது கே யாருன்னு இவர் கேட்கிறாரு. சரி ஓகே உனக்கு தெரியாதுல நீ போ அப்படின்னு சொல்லிட்டு இவர் நேரா போறாரு. வந்து ஒரு நேரம் சத்தம் போட்டு கே நீங்க எங்க இருக்கீங்க, ஓகே கைஸ் நீங்க எல்லாரும் சேர்ந்து என்ன கலாய்ச்சிட்டீங்க, ஃபைன் எல்லாம் முடிஞ்சது, இப்போ கே எங்கன்னு கொஞ்சம் கூப்பிடுறீங்களா கேட்கும்போது இதை பார்த்தா அங்கேருந்து நேரா வந்து ஜே கிட்ட பேசுறாங்க. அவங்க வந்து உங்களுக்கு என்ன பிரச்சனை கேட்கறாங்க. நான் கேவ தேடிட்டு இருக்கேன், கே யாருன்னு கேட்கும்போது அவர் தான் என்னோட பார்ட்னர் அப்படின்னு சொல்றாரு. அவர் கொஞ்சம் வயசானவரா இருப்பாரு, ஒரு 100
110 வயசு இருக்கும், ரொம்ப சிறுன்னு பேசுவாரு, பெருசா பேசி சிரிக்க மாட்டாரு அப்படின்னு இவர் பேசிட்டு இருக்காரு. அவரோட சிரிப்பு ரொம்ப அழகா இருக்கும் அப்படின்னு இப்படி முகத்தை ஒரு மாதிரி வச்சு காட்டுறாரு. ஓ நீ அவர் கேட்கறியா, சரி வா பார்க்கலாம் அப்படின்னு கூட்டிட்டு போறாங்க. போனா அங்க ஒரு சிலையை காமிச்சு இவர் தான் அவர் இறந்து 40 வருஷத்துக்கு மேல ஆச்சு, இதுதான் அவரோட சிலை அப்படின்னு காட்டுறாங்க. இது என்ன ஜோக்குன்னு கேட்கும்போது இல்ல இது ஒன்றும் ஜோக் இல்ல, இது நான் சீரியஸா தான் பேசுறேன் அப்படின்ட்டு அவங்க போறாங்க. அப்போ டேட்டா பேஸ்ல என்ன இருக்குன்றதை காட்டுறாங்க. ஏஜென்ட் கேவுக்கும் போரிஸ் தி அனிமலுக்கும் 1969 கேவ் கெனாவல்ன்ற ஒரு இடத்துல ஃபைட் நடந்தது. அதுல போரிஸ் தி அனிமல் கேவை கொண்டுட்டு பூமியில இருந்து தப்பிச்சு அவரோட ஒரிஜினல் ஹோம் பிளானட்டுக்கு போயிட்டாரு அப்படின்னு சொல்லுது. இதெல்லாம் பார்த்தவோ நீங்க எது கற்பனையில் இருக்கீங்க, முதல்ல போய் டாக்டர் பாருங்க சொல்லிட்டு போறாங்க. நாங்க எந்த கேஸ் அட்டன் பண்ண வெளில போனாலும் அவர் எப்பவுமே கௌபாய் மியூசிக் தான் கேட்பாரு. அப்புறம் டெய்லி காலையில காஃபி குடிக்கும்போது காஃபி ரொம்ப மண்ணு மாதிரி இருக்குன்னு சொல்லுவாரு. அதை கேட்கறேன்னா ஆமா காஃபி மண்ணு மாதிரி வேற எப்படி இருக்கும், ஏன்னா காஃபி கொட்டை மண்ணில் தான் விளையுது அப்படின்னு ஜே சொல்லும்போது ஓவும் அதே விஷயத்த சொல்றாங்க. இதை பார்த்தோன்னே தான் ஓவுக்கு சம்திங் ராங் மாதிரி ஃபீல் ஆகுது. அப்ப ஜே கேட்ட மாதிரி சாக்லேட் மில்க் கொண்டு வந்து கொடுக்கும்போது இதை பார்த்தா ஓ நீ எவ்வளவு நாள் இதை குடிக்கிறேன்னு கேட்கறாங்க. நான் இன்னைக்கு காலையில தான் குடிக்கிறேன். ஓகே உனக்கு ஏதாவது தலைவலிக்கிற மாதிரி ஃபீல் ஆகுதா? ஆமா. உன்னை சுத்தி எல்லாம் ஏதோ மாறின மாதிரி இருக்கா அப்படின்னு கேட்கும்போது ஆமா. ஓ மை காட். அப்ப இதுக்கு நிச்சயம் ரெண்டு வாய்ப்பு தான் இருக்கும். ஒன்னு ஒரு ஏலியன் பூச்சி உனக்கு கடிச்சிருக்கணும், அது மட்டும் உனக்கு கடிச்சிருந்ததுன்னா இன்னும் நீ செத்து போயிருப்பேன்னு சொல்லி ஒரே விடுறாங்க. ஓகே உன அது பூச்சியும் கடிக்கல, அப்ப இதுக்கு நிச்சயம் வேற ஒரு காரணமா தான் இருக்கும், அதுவும் கண்டிப்பா அந்த காரணமா தான் இருக்கும் அப்படின்ட்டு ஜேவத்தனோட ஆபீஸ்க்கு கூட்டு போயிட்டு அங்கதான் சில விஷயங்களை சொல்றாங்க. காலம் மாற்றத்தினால தான் இந்த தலைவலி ஏற்படும், அந்த தலைவலியை சாக்லேட் மில்கால ஈஸியா சரி பண்ண முடியும், அதனால தான் நீ இப்ப அதை குடிச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்றாங்க. காலம் மாற்றம் அப்படின்னா என்ன உனக்கு புரியலையா, நீ டைம் டிராவல் பண்ணிருக்க நான் சொல்ல வரேன் அப்படின்னு அவங்க சொல்லும்போது இல்ல டைம் டிராவல் பண்றதுலாம் இம்பாசிபிள், அதெல்லாம் யாராலையும் பண்ண முடியாது அப்படின்னு இவர் சொல்றாரு. நான் கிளாஸ் 1 சீனியர் ஏஜென்ட், அந்த மாதிரி டைம் டிராவல் ஒரு விஷயம் இருந்தா அது கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சிருக்கும், என்கிட்ட சொல்லிருப்பாங்க அப்படின்னு அவங்க பேசும்போது உன்னோட அதிக சம்பளம் வாங்குற எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஓபடிஎஸ் பிரைசன் ஒருத்தன் தான் முதல் முறை டைம் டிராவல் கண்டுபிடிச்சான். அதுக்கப்புறம் அவன் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இந்த பிரபஞ்சத்தில் யாருமே டைம் டிராவல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ரூல்ஸ் போட்டு அவனை மூணுல இருக்க ஒரு பிரிசன்ல அடைச்சு வச்சாங்க. அங்கதானே போரிஸ் தி அனிமல் இருந்தாருன்னு ஜே சொல்றாரு. அந்த போரிஸ்க்கு மட்டும் இந்த மாதிரி டைம் டிராவல் இருக்க ஒரு விஷயம் தெரிஞ்சதுன்னா அவன் என்ன வேணா பண்ணும் அப்படின்னு பேசும்போது இங்க வார்னிங் அலர்ட் வருது. அப்பதான் போரிஸ் இனத்தை சேர்ந்த நிறைய ஏலியன்ஸ்லாம் பூமிக்கு நேரம் வந்துகிட்டு இருக்காங்க. அதை பார்த்து ஜே இவங்க இருந்தா அழிஞ்சிருச்சு, இவங்க எப்படி இங்க வந்தாங்க அப்படின்னு கேட்கறாரு. ஓகே இந்த ஏலியன்ஸ் வந்துட்டாங்களா, இதுல இருந்து பிரச்சனை இல்ல, உடனே ஆர்க்நெட் ஆன் பண்ணுங்க, அதுதான் இந்த ஏலியன்ஸ் கிட்ட இருந்து நம்மள காப்பாத்தும், அதை கே தான் இன்ஸ்டால் பண்ணாரு அப்படின்னு இவர் சொல்றாரு. கேன்னு ஒருத்தர் இறந்துட்டாரு, அவர் இறந்து 40 வருஷத்துக்கு மேல ஆகுதுன்னு ஓ சொல்றாங்க. அப்ப கேவும் இல்ல ஆர்க்நெட்டும் இல்ல, நிலைமை ரொம்ப மோசமாயிடுச்சு. அப்பதான் ஜேவுக்கு ஒரு முக்கியமான விஷயமே புரியுது. அப்ப அந்த டைம் டிராவல் டிவைஸை யூஸ் பண்ணி போரிஸ் காலத்தை கடந்து போய் கேவ் கெனாவல்ல வச்சு கொலை பண்ணிருக்கான். அதனால தான் இப்ப இந்த விஷயங்கள்லாம் மாறி இருக்கு அப்படின்றத இவர் கரெக்டா கண்டுபிடிக்கிறாரு. அந்த ஓபடிஸ் பிரைஸ்க்கு ஜெஃப்ரி பிரைஸ்னு ஒரு பையன் இருந்தான், அந்த பையனை கண்டுபிடி அப்படின்னு ஓங்க ஜே கிட்ட சொல்லி அனுப்புறாங்க. ஹீரோவும் கரெக்டா அந்த கடையை கண்டுபிடிச்சு அவனை கன் பாயிண்ட்ல பிடிச்சி மிரட்டுறாரு. இவர் மிரட்டி கேட்கும்போது அவன் எல்லா உண்மையும் ஒத்துக்கிறான். அந்த போரிஸ் தான் என்கிட்ட வந்து டைம் டிராவல் பண்ணக்கூடிய டிவைஸ் வாங்கிட்டு போய் டைம் டிராவல் பண்ணிட்டான், அவர் நீ எங்க இருப்ப அப்படின்றது மரியாதை என்கிட்ட சொல்லிட்டு ஹீரோ கேட்கும்போது அதெல்லாம் நீ எழுதிய வச்சுக்க முடியும்னு இவர் கேட்கிறாரு. ஹீரோ அங்க இருக்க நோட்டை பாக்குறாரு, அதுல தான் இருக்குன்றதை கண்டுபிடிச்சிருக்காரு. அந்த பேஜஸை பரட்டி பாக்குறாரு, பார்த்தா அதுல கரெக்டா அந்த டேட் போட்டிருக்கு 1969 ஜூலை 16. ஓகே அவன் டைம் டிராவல் பண்ணதால என்ன பிரச்சனை வந்துச்சுன்னு இவர் கேட்கும்போது இவர் திருப்பி காட்டுறாரு. பின்னாடி பார்த்தா டிவில என்ன பிரச்சனைன்றதை காட்டுறாங்க. ஓ நிலைமை இவ்வளவு மோசம் ஆயிடுச்சா, சரி ஓகே இப்போ உங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு இவர் கேட்கிறாரு. ஜூலை 16 தான் போரிஸ் கையில கொல்லப்பட்டாரு. ஆனா அதுக்கு முன்னாடி நாளே போரிஸ் ரோமன் த ஃபேபலிஸ்ட் அப்படிங்கிற ஒருத்தரை கோனி ஐலாண்டுன்ற ஒரு இடத்துல வச்சு கொலை பண்ணிருக்கான். அது எனக்கு தெரியும், நான் அந்த இடத்துக்கு போய் அவன் அங்க கொல்ல போறேன் அப்படின்னு சொல்றாரு. ஓ சூப்பர் ஐடியா, ஓகே நீ போ அப்படின்னு இவர் ஒரு டிவைஸ் எடுத்து காட்டுறாரு. இதுதான் டைம் டிராவல் டிவைஸ். இந்த டிவைஸ் எப்படி பயன்படுத்துறதுன்னு கேட்கும்போது இவர் நேரா ஒரு பெரிய பில்டிங்க்கு கூட்டு போறாரு. பார்த்தா அந்த பில்டிங் செம்ம ஹைட்டா இருக்கு. ஓகே நான் சொல்றதா ஞாபகத்துல வச்சுக்கோ, நீ உன் பார்ட்னரை காப்பாற்ற போகும்போது எக்காரணத்தை கொண்டும் நீ அவரோட பார்ட்னர்ன்றது, அதாவது நீ யாருன்றது உன்னை பத்தின இந்த டீடைலுமே அவருக்கு தெரியக்கூடாது, நீ அவருடைய தள்ளி தான் இருக்கணும். ஓகே எனக்கு எல்லாம் புரியுது, சரிந்தா இதை போட்டுக்குன்னு சொல்லி கையில ஒரு கண்ணாடி கொடுக்குறாரு. இது எதுக்குன்னு அவர் கேட்கும்போது நீ தான் இந்த பில்டிங் ஜம்ப் பண்ண போறீங்க அதுக்குன்னு சொல்றாரு. இதை கேட்ட ஹீரோக்கு பயங்கர ஷாக் ஆயிடுது. இதுல இருந்து குதிக்கிறதா என்னால முடியாது, இல்லைன்னா டைம் டிராவல் பண்ண முடியாது. ஓகே நான் அந்த டைம் டிராவல் டிவைஸை அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கிறேன். ஜூலை 15 1969. ஓகே நீ இருந்து குச்சி கீழே போகும்போது உன் கையில கட்டி வயசுல ஒரு கிரீன் கலர் லைட் எரியும். அந்த கிரீன் கலர் லைட் எரிஞ்சதுக்கு அப்புறம் அதுல ஒரு ப்ளூ கலர் லைட் வரும். அந்த லைட்டை நீ பிரஸ் பண்ணணும். ஓகே இவ்வளவு உயரத்துல இருந்து நீ குதிக்கிறனா ஒவ்வொரு நொடிக்கும் 32 அடி கீழே போகும் அப்படின்னு ஹீரோ சொல்றாரு. வா உனக்கும் மேக்ஸ்ல தெரிஞ்சிருக்கு. என்னோட கணக்குப்படி நீ தரைக்கு 2 அடி பக்கத்துல போன உடனே நீ இதை பண்ணணும். கரெக்டா அந்த லேசர் லைட்டை அழுத்தணும். ஆனா என்ன பண்ணாலும் சரி நீ அந்த டிவைஸ் மட்டும் தொலைச்சிடாது. அப்படி தொலைச்சிட்டுனா உன்னால திரும்ப டைம் டிராவல் பண்ணி இங்க பிரசன்ட்டுக்கு வர முடியாது, நீ அங்கேயே மாட்டிப்பா அப்படின்னு ஒரு சொல்றாரு. அப்போ ஒரு போகும்போது என்ன தவிர கே இருந்தது வேற யாருக்குமே தெரியல ஏன் இவர் கேட்கும்போது இதை கேட்ட ஒரு வா அப்பனா நீ இந்த இடத்துல இருந்திருக்க, உனக்கு அதெல்லாம் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாரு. எது எனக்கு தெரிஞ்சிருக்கு, அது உயிரோட இருக்கும்போது நீயே தெரிஞ்சுப்ப அப்படின்னு சொல்லிட்டு இவர் போறாரு. அந்த ஏலியன்ஸ் எல்லாம் பில்டிங் அடிச்சு நொறுக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ அங்கிருந்து வேகமா ஜம்ப் பண்றாரு. அந்த டிவைஸை பாக்குறாரு, கிரீன் கலர் லைட் கொஞ்சம் கொஞ்சமா ஃபில் ஆகிட்டே வருது. அப்போ ஒரு ஏலியன் அதை தட்டி விடுது. கஷ்டப்பட்டு அதை காலையில பிடிக்கிறாரு. லைட் ஃபில் ஆன உடனே அதை மூவ் பண்றாரு. அந்த இடமே பச்சை கலர்ல ஒளியா மாறுது. டைம் டிராவல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. அவர் டைம் டிராவல் பண்ற மாதிரி பக்கத்துல நிறைய பேர் டைம் டிராவல் பண்ணி வந்துகிட்டு இருக்காங்க. அதையும் பாக்குறாரு. அவர் சொன்ன மாதிரி தரைக்கு 2 அடி மேல வந்து நின்று திரும்ப அந்த பில்டிங் மேல போய் லேண்ட் ஆகுறாரு. இப்போ ஹீரோ பிரசன்ட்ல இருந்து டைம் டிராவல் பண்ணி பாஸ்ட்டுக்கு வந்திருக்காரு. இது ஜூலை 15 1969. அப்ப அங்க வந்து கஸ்டமர் கிட்ட இந்த ஹோட்டல் ஒர்க் பண்ற பாய் மாதிரி ஏமாத்தி அவரோட கார் எடுத்து அங்கிருந்து போறாரு. இவர் போரிஸ் முதல் முறை கொலை பண்ண தீவுக்கு போறாரு. இவர் தான் பாஸ்ட்ல இருக்கக்கூடிய 2 கை போரிஸ். அப்ப இவர் திருட்டு கார்ல போறதை கண்டுபிடிச்ச போலீஸ் இவர் மடக்கி பிடிச்சு விசாரிக்கிறாங்க.
இவர் மடக்கி பிடிச்சவங்க அவர்கிட்ட என்ன பொருள் இருக்குன்னு பார்க்கும்போது அப்பதான் அவரோட கண்ணையும் அந்த நியூரலைசரும் வெளியே எடுக்கிறாங்க. அந்த பட்டன் அழுத்திடாதீங்கன்னு இவர் சொல்லும்போது அவங்க கரெக்டாக அந்த பட்டன் அழுத்திடுறாங்க. அப்ப ஹீரோ கெத்தா கண்ணாடி போட்டு திரும்பிட்டு நான் ஒரு சரியான காரணத்துக்காக அந்த காரை கொண்டு போறேன்னு பேசிட்டு அவர் பாட்டுக்கு நேரம் இருந்து போயிட்டே இருக்காரு. ஆனா அதுக்கு முன்னாடி போரிஸ் இங்க வந்து அந்த ஆர்க்னெட் எங்க இருக்குன்னு கேட்டு மிரட்டி ஒருத்தர் கொலை பண்ணிட்டான். ஹீரோ வந்து பார்க்கும்போது அந்த ஏழு கீழே செத்து கிடக்கு. அப்பதான் அந்த போரிஸ் தப்பிச்சு போறத பார்த்த ஹீரோ அவர் சுட போகும்போது ஹீரோட நெத்தியில கண் வைக்கிறாங்க. பார்த்து அவர் தான் 1969 சேர்ந்து எங்கர் வெர்ஷன் ஆஃப் தி கே. இதை பார்த்தோன்னே ஹீரோக்கு பயங்கர ஆச்சரியமாயிடுச்சு. கே அப்படின்னு சந்தோஷமா கட்டிப்பிடிக்க போகும்போது கேவுக்கு ஷாக் வச்சு ஒரு மயக்கமாக்குறாரு. ஏன்னா கேவுக்கு தான் ஹீரோ யாருனே தெரியாது. ஹீரோ கண் முழிச்சு எந்திரிக்கிறாரு. எம்ஐபியோட ஹெட் குவார்டர்ஸ்ல இருக்காரு. அந்த டிவைஸ்ல எலக்ட்ரிசிட்டி பவர் கொஞ்சம் கம்மியா வைங்க கே அப்படின்னு சொல்லும்போது என்னோட பேர் எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு கேட்கிறாரு. ஏன் நான் எந்த அம்மையில பார்த்தாலும் கேன்னு தான் கூப்பிடுவேன், அது என்னோட ஸ்டைல் அப்படின்னு பேசிக்கிட்டு ஹே ஹாய் கே எப்படி இருக்கு அப்படின்னு இன்னொருத்தர் பார்த்து பேசுறாரு. நீ போய் சொல்ற நல்லாவே தெரியுது, உண்மையை சொல்லுன்னு அவர் கேட்கிறாரு. ஹீரோ மறுபடியும் சமாளிக்கிறாரு. இந்த பாருங்க சார், நான் என்னோட கேர்ள் ஃப்ரெண்டுக்காக அந்த ஐலாண்ட்ல வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், நீங்க வேற யாரும் நினைச்சு அரெஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னு ஹீரோ சொல்றாரு. அப்பதான் ஒருத்தர் வந்து பேசுறாங்க. கே எங்க இருக்க காஃபி எடுத்து குடிச்சிட்டு வழக்கம் போல இந்த காஃபி மண்ணு மாதிரி இருக்குன்னு சொல்றாரு. அப்பதான் அங்க வந்து அந்த பொண்ணும் ஹீரோவும் காஃபி கொட்ட மண்ணில இருந்து வெளியுது, அப்புறம் மண்ணு மாதிரி தானே இருக்கும்னு அவங்க ரெண்டு பேரும் ஒரே இடத்துல சொல்றாங்க. இதை பார்த்தோன்னே தான் ஹீரோக்கே புரியுது இவங்க தான் ஏஜென்ட் ஓ. கே மறுபடியும் ஹீரோ பாக்குறாரு. இல்லைங்க நாங்க பொண்ணுங்களை எப்ப பார்த்தாலும் ஓன்னு தான் கூப்பிடுவேன் அப்படின்னு மறுபடியும் சமாளிக்கிறாரு. என்ன பொறுத்த வரைக்கும் கேன்ற வார்த்தை ஆண்கள் குறிக்குது, ஓங்கிற வார்த்தை பெண்கள் குறிக்குது அப்படின்னு சொல்லி ரொம்பவே மொக்கையா சமாளிக்கிறாரு. அப்பதான் அங்க வந்து இந்த இடத்தோட பாஸ் இவர் யாருன்னு கேட்கும்போது இவர் சாதாரண மனுஷன். ஓகே அப்பனா இவரை நியூரலைஸ் பண்ணி சீக்கிரம் வெளியே அனுப்புங்க அப்படின்னு சொல்றாங்க. கேவும் ஹீரோ நியூரலைஸ் பண்றதுக்காக கூட்டிட்டு போறாரு. இந்த பாருங்க கே, நீங்க போரிஸ்ன்ற ஒருத்தன் தேடிட்டு இருக்கீங்க, அந்த விஷயம் எனக்கே தெரியும். இப்போ நீங்க மட்டும் நியூரலைஸ் பண்ணிட்டீங்கன்னா என்னோட மெமரிஸ் அழிக்கப்பட்டுரும். என்னோட மெமரிஸ் அழிக்கப்பட்டுச்சுன்னா என்கிட்ட உங்களுக்கு எந்த தகவலுமே கிடைக்காது அப்படின்னு ஹீரோ சொல்றாரு. ஆனா இது எதையுமே கே நம்பல. ஓகே கே, நாளைக்கு நீங்க அவனை அரெஸ்ட் பண்ண போகும்போது தயவு செஞ்சு அவன் அரெஸ்ட் மட்டும் பண்ணாதீங்க, அவனுக்கு கொண்டுடுங்கன்னு ஹீரோ சொல்றாரு. இதை கிட்ட கேவுக்கு ஹீரோ மேல கொஞ்சம் நம்பிக்கை வருது. அந்த நியூரலைசர் ஆஃப் பண்ணி ஹீரோ வெளில எடுக்கிறாங்க. ஹீரோ வெளியே வந்தோடனே நீ யாரும் உனக்கு என்ன தெரியுன்றதெல்லாம் ஒழுங்கா என்கிட்ட சொல்லுன்னு கேட்கிறாரு. நான் ஒரு எம்ஐபி ஏஜென்ட் தான். இன்னில இருந்து 25 வருஷத்துக்கு அப்புறம் நீங்க தான் வந்து என்ன எம்ஐபில சேர்ப்பீங்க. அதுல இருந்து 14 வருஷத்துக்கு அப்புறம் போரிஸ் தி அனிமல்ன்ற ஒருத்தன் மூணுல இருக்க ஒரு பிரிசன்ல இருந்து தப்பிச்சு வெளியே வருவான். வெளியே வந்தவன் அங்கே தான் அவன் டைம் டிராவல் பண்ணி கரெக்டா ஜூலை 16 1969 வருவான். இன்னைக்கு ஜூலை 15. அவனை பிடிக்க இன்னும் சில மணி நேரங்கள் தான் இருக்கு, தயவு செஞ்சு என்ன நம்புங்க அப்படின்னு ஹீரோ சொல்றாரு. இதெல்லாம் கேட்ட ஹீரோ பார்த்துட்டு ஓகே பிடிச்சிடலாம் அப்படின்னு அசல்ட்டா சொல்லிட்டு கூட்டு போறாரு. கார்ல உட்காந்தோன்னே நாம இப்ப எங்க போகணும் அப்படின்னு ஹீரோ பார்த்து கேட்கிறாரு. ஹீரோ எனக்கு என்ன தெரியும், எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்கிறாரு. என்ன சொல்ற உனக்கு எந்த டீட்டெயிலுமே தெரியாதுன்னு கேட்கும்போது ஆமா நீங்க என்கிட்ட எப்பவுமே அவ்வளோ பேச மாட்டீங்க அப்படின்னு ஹீரோ சொல்றாரு. உருப்படி ஏதாவது சொல்லுன்னு கேட்கும்போது ஓகே நீங்க அதுல ஃபேக்டரின்ற ஏதோ ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்ணியிருந்தீங்க, அந்த ஏலியன் தீவிர கொலை செய்யப்பட்டப்ப அதுகிட்ட இது இருந்துச்சு, இது வந்து ஒரு ஃபேக்டரி சேர்ந்த ஒரு பொருள். வண்டியில போகும்போது ஹீரோ சொன்ன மாதிரி கே அந்த பாட்டு கேட்டுட்டே போறாரு. அப்ப கேவை பார்த்த ஹீரோ உங்களுக்கு என்ன ஏஜ் இருக்குன்னு கேட்கும்போது 29 அப்படின்னு கே சொல்றாரு. ரெண்டு பேரும் நேரா அந்த இடத்துக்கு வராங்க. ஓகே இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது கே ஹீரோட கையை விலங்க மாட்டிட்டு அங்கிருந்து உள்ள போறாரு. அவர் மட்டும் தனியா உள்ள போறாரு. உள்ள போனா ரெண்டு பேர் இருக்காங்க. அப்ப அங்க இருக்க ஒருத்தன் 4 கன் எடுத்து கேவை பாயிண்ட் பண்றான். பார்த்தா அவன் ஒரு ஏலியன். ஹீரோ பின்னாடி தான் அவன் அடிச்சு மயக்கமாக்குறாரு. பக்கத்துல ஏலியனோட தலையை கே புடுங்குறாரு. அந்த தலையை வச்சு இப்போதும் பாஸ் எங்க கேட்கும்போது இவர் அப்பயும் சொல்ல மாட்டேன்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் ஹீரோ அந்த தலையை எடுத்து விளையாடுறாரு. அவர் பின்னாடி ரூம்ல தான் இருக்காருன்னு இவர் சொல்றாரு. ரெண்டு பேரும் அவர் பாக்கிறதுக்காக போறாங்க. பார்த்தா அதுக்குள்ள அந்த போரிஸ் வந்து இவங்களோட பாஸை கொலை பண்ணி வச்சிருக்காரு. இறந்து போன இவங்க 3 கிரகங்கள் ஒன்னா இருக்கக்கூடிய ஒரு ட்ரையாங்கிள் கிரகத்தை சேர்ந்தவங்க. அந்த கிரகத்தோட 3வது கிரகத்தோட பேரு அப்படின்னு கே பேசிட்டு இருக்கும்போது அப்பதான் ஒரே நேரத்துல ஓவும் ஹீரோவும் அந்த பிளானட்டோட பேரு கிளமோரியா அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் அவங்க அங்கிருந்து கிளம்பி நேரா ஃபேக்டரி அப்படிங்கக்கூடிய அந்த இடத்துக்கு போறாங்க. ஓகே கே, நல்லா கவனமா கேளுங்க. நான் 14 வருஷமா ஏஜென்டா இருக்கேன், நீங்க என்னோட கம்மி தான். அதனால இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் நான் தான் சீனியர். நான் சொல்றதா நீங்க கேட்கணும். என்கிட்ட என் கண்ணை கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது கே ஹீரோக்கு ஒரு சாதாரண கண்ணை கொடுக்குறாரு. ரெண்டு பேரும் நேரா உள்ள போறாங்க. அப்பதான் அவங்க அங்க ஒருத்தர் பாக்குறாங்க. அவர்கிட்ட போய் பேசுறாங்க. உங்ககிட்ட பேசுமே கொஞ்சம் தனியா வாங்க அப்படின்னு கே சொல்றாரு. அவர் வர முடியாதுன்னு சொல்றாரு. அப்ப ஹீரோ வழுக்க டைமா அவர் எழுதிட்டு போறாரு. பார்த்தா அவரு ஒரு எம்ஐபி ஏஜென்ட். கவலைப்படாதீங்க ஏஜென்ட் டபிள்யூ, உங்களை பத்தி யாருக்கும் தெரியாது அப்படின்னு கே சொல்றாரு. அப்பதான் ஹீரோக்கே தெரியுது இவரும் ஒரு எம்ஐபி ஏஜென்ட் தான் அப்படின்னு. அப்ப இதை பார்த்து கடுப்பானவர் ஒழுங்கா அவர் வெளியே போக சொல்லுங்க, நான் உங்ககிட்ட மட்டும் தனியா பேசணும்னு சொல்றாரு. கே ஹீரோ தனியா வெளியே அனுப்புறாரு. இவங்க ரெண்டு பேரும் உள்ள பேசுறாங்க. போரிஸ் தி அனிமல்ன்ற ஒரு ஏலியன் கிரிஃபின் தி ஆர்கேனியன் அப்படின்ற ஒரு ஏலியனை கொல்றதுக்காக பூமிக்கு வந்துகிட்டு இருக்கான். அவனை பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமான்னு கே அந்த இன்னொரு ஏஜென்ட்டை பார்த்து கேட்கிறாரு. அப்பதான் அவங்க ரெண்டு பேரும் அந்த விஷயத்தை பத்தி பேசிட்டு இருக்காங்க. இங்க ஹீரோ வெளியே வரும்போது இங்க ஒருத்தர் நின்னுட்டு இருக்காரு. அவரை பார்த்து பேசுறாரு. பார்த்தா இவர் தான் அந்த கிரிஃபின். பேசிக்கிட்டே இருந்த அவரு அங்க இருக்கிற பொண்ணு இவர் அடிப்பா. அப்படி அடிக்கும் போது இவர் மேல மோதி அவர் இந்த பிளேட்டை கொண்டு வந்து இவர் மேல மோதி அவர் அங்கேருந்து நகர்ந்து வந்து இந்த காஃபி டேபிள்ல விழுவாரு அப்படின்னு இவர் பேசிட்டு இருக்காரு. இவர் பேசுற மாதிரி எல்லாம் அங்க நடக்குது. ஹீரோ ஒண்ணுமே புரியாம பாத்துக்கிட்டு இருக்காரு. இவர் ஒரு ஏலியன். அப்பதான் ஹீரோ கிட்ட பேசிட்டு இருந்த கிரிஃபின் உங்களோட வாட்சை காட்டுங்க அப்படின்னு கேட்கும்போது இதோ இருக்கு அப்படின்னு காட்டுறாரு. இதுல உங்க அப்பா உங்களுக்கு கொடுத்தாரு அந்த வாட்ச் அப்படின்னு கேட்கும்போது ஹீரோக்கு ஏதோ ஸ்ட்ரைக் ஆகுது. இதை பார்த்த உடனே நீங்க ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்டு ஹீரோ கேன்னு கத்துறாரு. கே கரெக்டாங்க வராரு. ஓகே என்னோட பேர் ஏஜென்ட் கே, நீங்க இங்க நான் இங்க வந்தது போரிஸ் தி அனிமல்ன்றவனை பத்தி பேசுறதுக்கு தானே. அவன் இன்னும் 2 நிமிஷத்துல இங்க வந்துரும், அதுவும் சிக்னல் மதிக்காம வந்தானா ரொம்பவே சீக்கிரமா வந்துரும் அப்படின்றது கதவை பாக்குறாங்க. அவன் வரல. ஓ அப்ப அவங்க சிக்னல் வெயிட் பண்றான் அப்படின்னு மறுபடியும் பேச ஆரம்பிக்கிறாங்க. போரிஸ் சேர்ந்த ஏலியன்ஸ் எல்லா கிரகங்களையும் ஒண்ணு அழிச்சிக்கிட்டே வந்தாங்க. அவங்க என்னோட கிரகத்தையும் அழிச்சிட்டாங்க. அதான் உங்களோட கிரகத்தையாவது அழிக்கிறதுக்கு முன்னாடி தடுக்கணுன்றதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன் அப்படின்னு ஒரு பேசிட்டு இருக்காரு. ஓகே அவனை எப்படி தடுக்கிறதுன்னு கேட்கும்போது என்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. அந்த விஷயத்தை வச்சு போரிஸ் கிட்ட இருந்து இந்த கிரகத்தை நம்மளால காப்பாற்ற முடியும். அதை நீங்க அடுத்த முறை சந்திக்கும் போது நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாரு. அவர் பேசிட்டு இருக்கும்போது அந்த 2 கை போரிஸ் கரெக்டா அங்க வரும். இவன் 1969 சேர்ந்த போரிஸ். அங்க வந்து அவன் நேரா அவங்களை தாக்க ஆரம்பிக்கிறான். ஹீரோ அவனை ஷூட் பண்றாரு. அவன் தப்பிச்சு போறான். ஹீரோ அவன் ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடி போறாரு. ஹீரோ அவனை சொல்லலாம்னு பார்க்கும்போது அதுக்குள்ள இந்த கார் மூவ் ஆகுது. ஹீரோ கீழே விழுந்துறாரு. கே அங்க வராரு. ஹீரோ தூக்குறாரு. சே அவன் தப்பிச்சிட்டான், அவன் எப்படியே நம்ம பிடிச்சே ஆகணும் அப்படின்னு ஹீரோ பேசிருக்காரு. கவலைப்படாத, அவனை சீக்கிரம் பிடிச்சிடலாம். என்ன பேசுறீங்க, அவனை மட்டும் பிடிக்கலனா உங்க உயிருக்கு ஆபத்து, இந்த காலகட்டத்துக்கு ரொம்ப ஆபத்து, நம்ம கிரகத்துக்கு ரொம்பவே ஆபத்து அப்படின்னு ஹீரோ பேசிட்டு இருக்காரு. இப்போ என்ன பண்றது ஏது பண்றதுன்னு புரியாம ஹீரோ பயங்கரமா புலம்பிட்டு இருக்கும்போது இதை பார்த்து
கிரிஃபன் கிரிஃபன் கூப்பிடுறாரு. பார்த்தா கிரிஃபன் அங்கிருந்து போயிட்டான். ஓகேவா சாப்பிட போலாம் அப்படின்னு கே சொல்றாரு. இந்த நேரத்தில் உங்க சாப்பிடுறது ரொம்ப முக்கியமா, சரி ஓகே வாங்க நீங்க சொல்ற மாதிரி சாப்பிட போலாம் அப்படின்னு ஹீரோவும் போறாரு. அப்பதான் கே ரொம்ப நேரமா அந்த மெனு கார்டை உத்து பார்த்துட்டு இருக்காரு. இது ஹீரோவும் பார்த்துட்டு இருக்காரு. இதை பார்த்த ஹீரோ அந்த கார்டை பிடிக்கிட்டு என்னோட பார்ட்னர் ரொம்ப நேரமா மெனு கார்டை பார்த்துட்டு ஸ்பெஷலா ஏதாவது இருக்கான்னு கேட்டுட்டு அந்த கடையிலே ரேட் கம்மியான ஃபுட் தான் ஆர்டர் பண்ணுவாரு அப்படின்னு பேசிட்டு எனக்கு இந்த ஃபுட் கொண்டு வாங்கன்னு சொல்லி ஹீரோ அவருக்கான ஃபுட் ஆர்டர் பண்றாரு. ஓகே நாம ரெண்டு பேரும் அதிகமாக பேசிக்க மாட்டோம்னு சொன்னால இப்போ என்ன பத்தி என்ன வேணா நீ கேளு, நான் ஓப்பனா சொல்றேன் அப்படின்னு கேவே ஹீரோ பார்த்து சொல்றாரு. இதை பார்த்த ஹீரோ அவர்கிட்ட சில விஷயங்கள் கேட்கிறாரு. உங்களுக்கும் ஓகே என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்கிறாரு. சில விஷயங்கள் முன்னாடி தான் நான் ஒரு கேஸ் விஷயமா போயிருந்தேன். அப்பதான் ஓவை நான் மீட் பண்ணேன். ஓ ரொம்ப அழகா இருந்தாங்க, எனக்கு அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு நாங்க ரெண்டு பேரும் பப்ல உட்காந்து பேசிட்டு இருந்தோம். விடிய வர பேசிட்டு இருந்தோம். அப்போ அது ரொம்பவே ஜாலியா இருந்துச்சு அப்படின்னு கே ரொம்பவே ரசிச்சு அதை சொல்லிட்டு இருக்காரு. இதெல்லாம் கேட்டு ஹீரோ ரொம்ப ஃபீல் பண்றாரு. ஒரு விஷயம் கவனிச்சீங்கன்னா கேவுக்கு ஃபர்ஸ்ட் பார்ட்லயும் ஒரு ஹீரோயின் இருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க, ஒரு லவ் இன்ட்ரெஸ்ட் இருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. செகண்ட் பார்ட்லயும் ஒரு லவ் இன்ட்ரெஸ்ட் இருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. இப்போ தேர்ட் பார்ட்லயும் ஒரு லவ் இன்ட்ரெஸ்ட் இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. ஆனா ஹீரோக்கு இதுவரை வெறும் ஒரே ஒரு லவ் இன்ட்ரெஸ்ட் தான் இருக்க மாதிரி காமிச்சிருக்காங்க, அதுவும் செகண்ட் பார்ட்ல மட்டும் தான். அப்ப ரெண்டு பேரும் பேசிட்டே வராங்க. அவங்க பேஸ்பால் மேட்சை பத்தி பேசிட்டு இருக்காங்க. மேட்ச் எப்படி போச்சு அப்படின்னு கேட்கும்போது ஒரு டீம் போய் மொக்கையா விளையாடுறாங்க, அந்த டீம் கண்டிப்பா தோத்து போயிடுவாங்க அப்படின்னு அவங்க சொல்லும்போது அந்த டீம் தான் இந்த வருஷம் ஃபுல்லா ஜெயிப்பாங்க அப்படின்னு ஹீரோ சொல்றாரு. அப்பதான் ஹீரோ அதை பத்தி பேசிட்டு இருக்கும்போது அவருக்கு திடீர்னு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. கிரிஃபன் எங்க இருப்பான்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு, வாங்க போலாம் அப்படின்னு ஹீரோ கேவை பார்த்து சொல்றாரு. நான் தான் சொன்னேன் சாப்பிட்டது ஐடியா வரும் அப்படின்னு கே சொல்றாரு. ரெண்டு பேரும் கிளம்பி போறாங்க. நேராக கிளம்பி ஒரு பேஸ்பால் ஸ்டேடியத்துக்கு போறாங்க. அங்க கே டிக்கி ஓபன் பண்ணி ஹீரோட பொருட்கள் எல்லாத்தையும் திரும்ப அவர்கிட்ட கொடுக்குறாரு. பார்த்தா அந்த கிரிஃபன் ஏலியன் இங்க தான் இருக்காரு. அப்ப அங்க நின்று அந்த கிரிஃபன் ஏலியன் இந்த டீம் தான் ஜெயிக்கணும், இந்த டீம் தான் ஜெயிக்கணும் கோஷம் போட்டுட்டு இருக்காரு. நீ யார்கிட்ட பேசிட்டு இருக்கேன்னு கேட்கும்போது நான் எதிர்காலத்தில் நடக்கிறத பார்த்துக்கிட்டு இருக்கேன், நீங்களும் பாக்குறீங்களா வாங்க அப்படின்னு ரெண்டு பேர் மேலே கை போட்டு காட்டுறாரு. அவங்க கண்ணுக்கு மட்டும் இந்த எதிர்காலம் தெளிவா தெரியுது. எங்களுக்கு எது கிஃப்ட் வச்சிருக்குன்னு சொன்னீங்க அப்படின்னு கேட்கும்போது இவர் மறுபடியும் இந்த மேட்சை பத்தி பேசிட்டு இருக்காரு. அது என்ன கிஃப்ட்னு கீழே கேட்கும்போது அந்த பாக்ஸ்குள்ள இருக்குன்னு சொல்றாரு. கே அதை ஓபன் பண்ணி பாக்குறாரு. பார்த்தா அதுக்குள்ள ஒரு சின்ன செயின் இருக்கு. இதுதான் அந்த ஆர்கைனின் ஆர்க்நெட். இந்த ஆர்க்நெட் பயன்படுத்தி தான் நீங்க பூமிக்கு பாதுகாப்பு கவசத்தை உண்டாக்குனீங்க. அதனால தான் அந்த போரிஸோட இனத்தை சேர்ந்த ஏலியன்ஸ்னால நம்ம பூமி கண்டுபிடிக்க முடியல, அதனால நம்ம பூமி பாதுகாக்கப்பட்டுச்சு அப்படின்னு ஹீரோ சொல்றாரு. அந்த டைமுக்கு கரெக்டா அந்த ரெண்டு கை போரிஸ் அங்க வந்து இந்த கிரிஃபனை பைக்ல தூக்கி கடத்திட்டு போறாரு. போகும்போது இங்க இவங்களோட காரையும் டேமேஜ் பண்ணிட்டு போயிடுறாரு. அப்பதான் கே அது இந்த சூப்பரான ரெண்டு ஏலியன் டெக்னாலஜி வெஹிக்கிள்ஸை வெளியெடுக்கிறாரு. அதை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு ஹீரோக்கு தெரியல. ஏன்னா ஹீரோ இப்படி ஒரு விஷயத்தை இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லை. அவரோட காலகட்டத்தில் இது கிடையாது. இப்பதான் முதல் முறை அதை பார்க்கறதுனால அதை எப்படி ஹேண்டில் பண்றது தெரியாம அவர் தடுமாறாரு. இதை எப்படி மாத்து அதை அப்படி மாத்துன்னு கே சொல்ல ஹீரோ ஒன்னு தனியா மாத்துறாரு. கரெக்டா அவருக்கு அந்த வெஹிக்கிள் செட் ஆகுது. ரெண்டு பேரும் அதை எடுத்துக்கிட்டு நேரா அந்த ரெண்டு கை போரிஸை ஃபாலோ பண்ணிட்டே போறாங்க. ஹீரோ ஒரு பிடிக்கிறதுக்காக ட்ரக் கடியெல்லாம் பூந்து வராரு. அப்பதான் போரிஸோட கையில அந்த குட்டி ஏலியன் வந்து இவரோட கழுத்துல இருக்க அந்த பாக்ஸை புடிங்கி எடுக்குது. ஹீரோ போரிஸ் ஓவர்டேக் பண்ணி முன்னாடி போகும்போது பின்னாடி வந்து பின்னாடி இந்த கிரிஃபன் ஏலியனை தூக்கி காப்பாத்திடுறாரு. அப்ப கரெக்டா ஹீரோ போரிஸோட பைக்கை ஃபயர் பண்ண அது போய் ஆக்சிடென்ட் ஆயிடுது. ஹீரோ வந்து பார்த்தா அங்க போரிஸ் தி அனிமலை காணும். அப்பதான் நைட் ஆகுது. டேட் 15ல இருந்து 16 மாறுது. இந்த டைமுக்கு தான் அந்த ஒத்த கை போரிஸ் கரெக்டா டைம் டிராவல் பண்ணி ஜூலை 16 1969 கரெக்டா வராரு. இந்த ரெண்டு கை போரிஸ் அதை ஓபன் பண்ணி பார்க்கும்போது அதுக்குள்ள அந்த ஆர்க்நெட் இல்ல. அப்பதான் கரெக்டா டைம் டிராவல் பண்ண அந்த ஒத்த கை போரிஸ் இவரை மீட் பண்ண கரெக்டா வராரு. நீ யாருன்னு கேட்கும்போது நான் தான் நீ, நான் ஃபியூச்சர்ல இருந்து டைம் டிராவல் பண்ணி வந்திருக்கேன். எங்க உன்னோட கைன்னு கேட்கும்போது ஒரு ஏஜென்ட் அந்த கையை வெட்டிட்டான், அவனை பழிவாக்கிறதுக்காக தான் நான் இப்ப பாஸ்ட்க்கு டைம் டிராவல் பண்ணி வந்திருக்கேன் அப்படின்னு அந்த ஒத்த கை போரிஸ் சொல்றாரு. ரெண்டு பேரும் பதிலுக்கு பதில் பேசிக்கிட்டே பயங்கரமா கத்துறாங்க. அப்பதான் அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும்போது இந்த ரெண்டு கை போரிஸ் அந்த ஒத்த கை போரிஸோட கையை பாக்குறாரு. இதை பார்த்தா அவர் கடுப்பாகி என்னோட கை அப்படி பார்க்காத அப்படின்னு சொல்றாரு. இங்க மூணு பேரும் ஒன்னா சேர்ந்து பேசுறாங்க. அந்த ஆர்க்நெட் எங்க இருக்குன்னு கேட்கும்போது இப்பதான் இவர் தான் தலையில அந்த கேப்பை கழட்டுறாரு. பார்த்தா தலைக்குள்ள தான் அந்த ஆர்க்நெட் இருக்கு. இதுதான் அந்த ஆர்க்நெட். அதை அப்படியே கை மூலமா கொண்டு வந்து அந்த டிவைஸ்க்குள்ள அனுப்புறாரு. இது உங்க உலகத்தை காப்பாத்தும், ஆனா இதை நீங்க விண்வெளியில் செட் பண்ணணும் அப்படின்னு அவர் சொல்றாரு. ஆனா இது வரைக்கும் இந்த விண்வெளிக்கு யாருமே போனதில்லையே, நாங்க எப்படி அங்க போறதுன்னு கேட்கும்போது அதுக்கான வழியை நீங்களே தேடி கண்டுபிடிப்பீங்கன்னு அவர் நேரா பாக்குறாரு. இவங்களும் திரும்பி பாக்குறாங்க. அப்பதான் ஒரு விஷயத்தை கவனிக்கிறாங்க. நாளைக்கு தான் மனுஷன் முதல் முறையா நிலாவுக்கு போறதுக்கான ராக்கெட் லான்ச் நடக்க போகுது. அது கேவ் கெனவல் அப்படிங்கக்கூடிய ஒரு இடத்துல நடக்குது. நாம அந்த இடத்துக்கு போனா எப்படியாவது விண்வெளிக்கு போயிடலாம், இதை ஈஸியா விண்வெளியில் செட் பண்ணிடலாம் அப்படின்னு பேசிட்டு எல்லாம் கிளம்ப போகும்போது ஹீரோ வேகமா போய் கேவ் தடுக்கிறாரு. ஓகே இதுக்கு மேல இந்த மிஷனை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து தான் பண்ணணும் அப்படின்னு கிரிஃபன் சொல்றாரு. ஹீரோட பேச்ச மீறியும் கே வண்டி எடுத்து கிளம்பலான்னு போறாரு. நீங்க மட்டும் வந்தீங்கன்னா போரிஸ் தி அனிமல் உங்களுக்கு கொலை பண்ணிடுவான், நான் வந்ததுக்கு காரணமே அவங்க உங்களுக்கு கொலை பண்ணாம தடுக்கிறதுக்காக தான் அப்படின்னு ஹீரோ கேவை பார்த்து சொல்றாரு. இதை கேட்டு கடுப்பாயி ஹீரோக்கு முகத்துல ஒரு பஞ்சு வைக்கிறாரு. அப்பதான் கிரிஃபன் அவரும் கண்டிப்பா அந்த கேவ் கெனவல்ன்ற இடத்துக்கு வரணும், அவரோட கையால தான் இந்த ஆர்க்நெட் செயல்பட வைக்கணும் அப்படின்றது தான் விதி, இதை மாத்த யாராலையும் முடியாது அப்படின்னு அவர் சொல்றாரு. சரி நீங்க சொல்ற மாதிரி அவர் வரட்டும், ஆனா அவர் காப்பாற்ற வழி இருக்குன்னு கேட்கும்போது ஒரு மரணத்தை தடுக்கணும்னா அது இன்னொரு மரணத்தினால தான் முடியும்னு இவர் சொல்றாரு. நீ எதிர்காலத்திலிருந்து வந்தது என்ன பாதுகாக்கிறதுக்காக தான், அப்படின்னா நீ அந்த வேலையை பாரு, இந்த ஆர்க்நெட் எப்படி செயல்படுத்துறத நான் பாத்துக்கிறேன்னு பேசிட்டு ரெண்டு பேரும் கிளம்பி நேரம் எம்ஐபியோட ஹெட் குவார்டர்ஸ்க்கு போறாங்க. அங்க பார்த்தா மனுஷங்க நிலாவுக்கு போறதுக்கான முதல் மிஷினை இங்க லைவ் டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் அங்க ரெண்டு பெரிய சைஸ் மிஷின் இருக்கு. இது ரெண்டு ஜெட் பேக்ஸ். சரி இதை தவிர வேற ஏதாவது டெக்னாலஜி இருக்கா இங்க இருந்து வேகமா அந்த இடத்துக்கு போறதுன்னு கேட்கும்போது எங்கள்கிட்ட இருக்கிறதுலே ஃபாஸ்டான டெக்னாலஜினா இதுதான், இது ரொம்ப ஆபத்தானு சொல்லி எங்க காலத்துல நாங்க தடை பண்ணிட்டோம், வேற வழி இல்ல, நீங்க இதுல தான் போயாகணும் அப்படின்னு சொல்றாங்க. அதை எடுத்துக்கிட்டு அங்க இருந்து கிளம்பி நேரா அந்த தீவுக்கு போறாங்க. அப்பதான் இவங்க வரத பார்த்த ஆர்மி ஆபீசர்ஸ் இவங்க பிளாக் பண்ணி நிறுத்துறாங்க. இவங்க யாருன்னு கேக்குறாங்க. அப்ப கே அவரோட நியூரலைசர் எடுத்து இவங்க நியூரலைஸ் பண்ண போகும்போது கிரிஃபன் நாம உண்மையின் பாதையில தான் போய் இதை செஞ்சு முடிச்சாகணும் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோ அதை பார்த்துட்டு சரி ஓகே வேற வழி இல்ல, நான் போய் எல்லா உண்மையும் சொல்றேன்னு ஹீரோ அங்க வந்து இந்த ஆபீசர் கிட்ட எல்லா உண்மையும் சொல்றாரு. இதை கேட்ட இவங்க மூணு பேரும் அரெஸ்ட் பண்றாங்க. அப்பதான் அந்த மூணு பேரும் கூட்டிட்டு ஒரு பெரிய ஆபீசர் கிட்ட கொண்டு வந்து முன்னாடி நிறுத்துறாங்க. நீங்க எல்லா உண்மையும் சொல்லுங்கன்னு கேட்கும்போது கிரிஃபன் திரும்பி பாக்குறாரு.
போறாரு. ஓகே இந்த முறை நான் பேசுறேன்னு கே பேச போறாரு. கே போய் இங்க நடந்த எல்லா விஷயத்தையும் அந்த ஆபீசர் கிட்ட சொல்றாரு. இது அவங்க நம்பல. அப்ப கிரிஃபன் போய் நேரா அந்த ஆபீசர் மேல கை வைக்கிறாரு. அப்ப அவருக்கு மட்டும் விஷுவலா சில விஷயங்களை காட்டுறாரு. அது என்னன்றதை நமக்கு காட்டல. அப்ப அவரு இதுக்கு மேல நீங்க இவங்களை எங்கேயும் கூட்டிட்டு போக வேண்டாம், இவங்க 3 பேர் நான் பாத்துக்கிறேன், நீங்க இங்க இருந்து கிளம்புங்கன்னு அந்த ஆபீசர் சொல்லிட்டு இவங்களை தனியா கூட்டு போறாரு. நீ அவருக்கு என்ன காட்டணும்னு கேட்கும்போது நான் அவருக்கு சில விஷயங்களை காட்டினேன், அந்த விஷயங்களை அவர் தெரிஞ்சுக்க வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு இவர் அங்கேயே நிக்கிறாரு. நீ வரலையா கிரிஃபன் கேட்கும்போது இல்ல இதுக்கு மேல இந்த விஷயத்தை நீங்க தனியா தான் பண்ணணும், அதனால நீங்க போயிட்டு வாங்க அப்படின்னு இவரை சொல்லி அவங்க அனுப்புறாரு. ஏன் அப்படி சொல்றேன்னு கேட்கும்போது போரிஸோட கை வெட்டப்பட்டதுக்கு அப்புறம் எல்லா விஷயமும் பழைய மாதிரி மாறிடும். அதுக்கப்புறம் நீங்க வந்துட்டு போனது கூட உன்னோட பார்ட்னருக்கு ஞாபகம் இருக்காது, அதனால நீ அதை மட்டும் பண்ணிடுன்னு இவர் சொல்லும்போது ஓகே அதை மட்டும் பண்ணா போதும் அப்படின்ட்டு இவர் கிளம்பி போறாரு. அந்த ஆபீசர் இவங்க 2 பேரும் நேரா லிஃப்ட் கிட்ட கூட்டிட்டு வராரு. கூட்டிட்டு வந்தவர் நீங்க அந்த ஆர்க்னெட் அந்த ராக்கெட்டோட டாப் ஏரியாவில் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அது நேரா விண்வெளிக்கு போயிடும். விண்வெளிக்கு போனதுக்கு அப்புறம் அது தானா ஆக்டிவேட் ஆயிடும். நீங்க உங்க வேலையை சிறப்பாக செஞ்சு முடிங்க அப்படின்னு பேசி இவங்களை மேல அனுப்புறாரு. கிரிஃபன் உங்ககிட்ட என்ன காட்டணும்னு கேட்கும்போது நீங்க 2 பேரும் எவ்வளவு முக்கியமானவங்கன்னு காட்டினாருன்னு இவர் சொல்றாரு. 2 பேர் கிளம்பி நேரா போறாங்க. எல்லா வேலையும் முடிஞ்சிருந்தா இங்க சீக்கிரம் கிளம்புற மாதிரி இருக்கும், சரியா குட் பை கூட என்னால சொல்ல முடியாது அப்படின்னு ஹீரோ பேசுறாரு. அதுவும் சரிதான் அப்படின்னு கே சொல்றாரு. அப்பதான் கே ஹீரோ பார்த்து உன்னை ஏன் நான் என் பார்ட்னரை செலக்ட் பண்ணி இப்பதான் எனக்கு புரியுது, ஏன்னா நீ ரொம்ப நல்லவன் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்டு ஹீரோ ரொம்ப ஃபீல் பண்றாரு. இப்படி இருந்த கே நீங்க எப்படி மாறினீங்க அப்படின்னு கேட்கிறாரு. என்ன பண்றது காலங்கள் சில விஷயத்தை மாத்திரன்னு அவர் பேசிட்டு இருக்கும்போது லிஃப்ட் நிக்குது. அந்த ஒத்தகை போரிஸ் ஹீரோ பிடிச்சி தூக்கி வெளியே போறாரு. இவரை நான் பாத்துக்கிறேன், நீங்க போய் இந்த ஆர்க்கிட்ட செயல்படுத்துங்க அப்படின்னு ஹீரோ கே அனுப்பி வைக்கிறாரு. இங்க ஹீரோக்கும் ஒத்தகை போரிஸ்க்கும் இடையில சண்டை நடக்குது. கே அந்த ஆர்க்கிட்ட செயல்படுத்துறதுக்காக நேரா வேகமா அதோட மேல் பகுதியை நோக்கி போயிட்டு இருக்காரு. அப்ப பார்த்தா அந்த கரெக்டா அந்த இடத்துக்கு அந்த 2 கை போரிஸ் வராரு. வந்து இவர் கே கூட சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. இல்ல அந்த ஆர்க்னெட் தனியா தவறி சைடுல விழுந்துருது. அது அந்த போரிஸ் எடுக்க போகும்போது கே ஒரு ஃபயர் பண்ணி தடுக்கிறாரு. அந்த ராக்கெட் கிளம்ப 2 நிமிஷம் தான் டைம் இருக்கு. அப்ப கே அதை எடுக்க போகும்போது அந்த மிஷின் மூவ் ஆகுது. அந்த ஆர்க்னெட் நழுவி சைடுல தொங்குது. இங்க கேவோட காலும் இடத்துல மாட்டிக்குது. ஒத்தகை போரிஸ் கேவை தாக்க போறப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு வந்து ஹீரோ அவர் கூட சண்டை போறாரு. அந்த ஒத்தகை போரிஸ் கேவை தாக்க போகும்போது ஹீரோ போரிஸ் தி அனிமல் கூப்பிட்டு ரொம்ப கடுப்பேத்துறாரு. இதை பார்த்து அவர் ஹீரோ பிடிச்சி தூக்கி போறாரு. கேவை காப்பாத்துறதுக்காக வாட்ச்ல டைம் பார்த்துட்டு ஒத்தகை போரிஸ் நோக்கி வேகமா ஓடி வராரு. போரிஸ் அவர்கிட்ட இருந்து அம்புகளால ஹீரோ தாக்குறாரு. ஓடி வந்து ஹீரோ நேரா அவரை பிடிச்சிக்கிட்டு அங்கிருந்து கீழே விழுறாரு. கீழே விழும்போது கரெக்டா அந்த டைம் டிராவல் டிவைஸ் ஆன் பண்றாரு. அங்கிருந்து டைம் டிராவல் பண்ணி அவர் எப்போ போரிஸ் தூக்கி அந்த ஓரமா போட்டார் அந்த டைமுக்கு கரெக்டா வராரு. இந்த முறை போரிஸ் எந்த மாதிரி தாக்குவார்னு அவர் தெரிஞ்சதுனால இவர் ஓடி வரும்போது கரெக்டா அம்புகள் கிட்ட இருந்து கரெக்டா எஸ்கேப் ஆகி நேரா பக்கத்துல வந்து போரிஸ் அடிச்சு கீழே தள்ளுறாரு. போரிஸ் அங்கிருந்து கீழே விழுறாரு. இங்க 2 கை போரிஸ் மேல ஏறி வந்து அந்த ஆர்க்னெட்டை கையில் எடுக்கும்போது கே கரெக்டா அங்க ஃபயர் பண்றாரு. அந்த கேஸ் பட்டு போரிஸோட கை டேமேஜ் ஆகுது. மறுபடியும் கண்ணால அவர் ஷூட் பண்றாரு. அவர் ஒத்த கை உடைஞ்சு இவரும் அங்கிருந்து கீழே விழுந்துறாரு. நேரா போன அவர் வேகமா போய் அங்கிருந்து ஜம்ப் பண்ணி அந்த ஆர்க்னெட் டிவைஸை அந்த ராக்கெட்டோட டாப்ல ஒட்ட வைக்க போகும்போது அங்கிருந்து விண்வெளி வீரர்கள் இவரை பாத்துறாங்க. இதை மட்டும் நம்ம சொன்னோம்னா இந்த மிஷினை டோட்டலா நிறுத்திடுவாங்க அப்படின்னு அவங்க பேசும்போது நான் தான் எதுவுமே பார்க்கலையே, இங்க எதுவுமே நடக்கல அப்படின்னு அவங்க பேசிக்கிட்டு இந்த விஷயத்தை அவங்களுக்குள்ளே அவங்க சமாளிச்சு முடிச்சிடுறாங்க. அந்த ராக்கெட் அங்க கிளம்ப ஆரம்பிக்குது. கே இந்த இடத்துல எஸ்கேப் ஆகி நேரா வெளியே வராரு. அந்த ஆர்மி ஆஃபீஸர் பார்த்துட்டு அவர் கூட தப்பிச்சு போறாரு. ஒன்னு ஹீரோ பின்னாடி வராரு. அப்பதான் ராக்கெட் கரெக்டா கிளம்புது. கீழே விழுந்த அந்த ஒத்த கை போரிஸ் எழுந்திருச்சு நிற்கும் போது அவர் மேல அந்த நெருப்பு பட்டு அவர் மொத்தமா அங்கே எரிஞ்சு சாம்பல் ஆயிடுறாரு. அவ்வளவுதான், இவர் அங்கேயே காலி. அந்த ராக்கெட் கரெக்டா கிளம்பினதை ஹீரோ அங்கிருந்து பார்த்துட்டு திரும்புறாரு. அந்த ராக்கெட் விண்வெளிக்கு போகுது. அங்கிருந்து அந்த ஆர்க்னெட் மட்டும் தனியா பிரிஞ்சு அது செயல்பட ஆரம்பிக்குது. 2 பேர் ஹேண்ட் ஷேக் பண்றாங்க. இதை ஹீரோ தூரத்துல இருந்து பாக்குறாரு. ஓகே எதிர்காலத்துல மீட் பண்ணலாம் அப்படின்னு கிளம்பலான்னு போறப்ப அந்த டோர் ஓபன் ஆகுது. இந்த ஆபீசர் கேவ் தள்ளிட்டு அந்த அப்ப தாமேல வாங்கிக்கிட்டு அவர் அங்கே கீழே விழுந்துறாரு. இதை ஹீரோவும் பாத்துறாரு. அப்பதான் போரிஸ் தி அனிமல் தன்னோட முழு உருவத்தையும் வெளியே காட்டுறாரு. அவர் ஃபயர் பண்ணி இவரை கொண்டுறாரு. இதை ஹீரோவும் தூரத்துல இருந்து பாத்துட்டு இருக்காரு. அப்பதான் அந்த கார்ல இருந்து ஒரு சின்ன பையன் அப்பான்னு கூப்பிட்டு இறங்கி வரான். அந்த பையன் கிட்ட கே நடந்து போறாரு. குட்டி பையன் அவனோட பேர் என்னன்னு கேட்கும்போது என்னோட பேர் ஜேம்ஸ் அந்த பையன் சொல்றான். பார்த்தா இந்த பையனே ஹீரோ தான். அந்த பையன் கையில இருந்து ஒரு வாட்ச் எடுத்து காட்டுறான். அந்த வாட்சை ஹீரோ பாக்குறாரு. ஹீரோவும் தான் கிட்ட இருக்க அந்த வாட்ச் எடுத்து பாக்குறாரு. அதே வாட்ச் தான். அப்பதான் இந்த குட்டி பையன் தான்ன்றதை ஹீரோ புரிஞ்சுக்கிறாரு. என்னோட அப்பா எங்கன்னு கேட்கும்போது அவர் ஒரு முக்கியமான வேலையை வெளியே போயிருக்காரு, அதனால என்ன பாத்துக்க சொன்னாருன்னு கே அந்த பையனை பார்த்து சொல்றாரு. கே தன்னோட கண்ணாடி எடுத்து போட்டுக்கிட்டு இந்த டிவைஸை நல்லா பாருன்னு சொல்லி அந்த பையனை நியூரலைஸ் பண்ணிட்டு உன்னோட அப்பா ஒரு பெரிய ஹீரோ குட்டி பையா அப்படின்னு அந்த குட்டி பையன் கிட்ட சொல்றாரு. இது ஹீரோவும் அங்க இருந்து கண் கலங்க பாத்துக்கிட்டு இருக்காரு. 2 பேரும் அங்கிருந்து கிளம்பி போறாங்க. அப்பதான் கே தனக்காக என்னெல்லாம் பண்ணிருக்காருன்றத ஹீரோ உண்மையா புரிஞ்சுக்கிறாரு. ஹீரோ அங்கிருந்து டைம் டிராவல் பண்ணி பிரசன்ட்டுக்கு வராரு. வந்து பார்த்தா ஹோட்டல்ல கே தனியா உட்காந்துருக்காரு. ஏன் லேட்டுன்னு கேட்கும்போது ஒரு சின்ன வேலை இருந்தது, அதை முடிச்சிட்டு வரதான் லேட் ஆயிடுச்சு அப்படின்னு ஹீரோ சொல்றாரு. உங்களுக்கு ஏதாவது ஞாபகம் இருக்கான்னு கேட்கும்போது ஒன்றும் புரியலையே, ஏதாவது மறந்து போச்சான்னு கேட்கும்போது எது மறந்து போச்சுன்னு எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கே சொல்றாரு. நீ நம்ம போன்ல பேசினதுக்கு அப்புறம் என்னாச்சுன்னு கேட்கும்போது நீ தான் போனை வச்சுட்டி அப்படின்னு கே சொல்றாரு. அப்பதான் இதை பார்த்த ஹீரோ அவர் பாக்கெட்ல இருந்து அந்த வாட்ச் எடுத்து கீழே வைக்கிறாரு. இதை பார்த்தோன்னே கேவுக்கு எல்லா விஷயமும் புரிஞ்சிருது. நேற்று ராத்திரி நடந்த விஷயங்கள் ரொம்ப பெருசா இருந்துச்சு, நான் உங்களுக்கு நன்றி சொல்ல ஆசைப்படுறேன் அப்படின்னு ஹீரோ சொல்றாரு. இதை பார்த்து கேவும் ரொம்ப ஃபீல் பண்றாரு. அதுக்கப்புறம் ஹீரோ அந்த வாட்ச் எடுத்து தான் பாக்கெட்ல வச்சுக்கிட்டு நீங்க இது வரைக்கும் என்கிட்ட சொல்லாத பல விஷயங்களை பஸ்ல வந்தக்கு என்கிட்ட சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்றாரு. 2 பேரும் பேசிக்கிட்டே இங்க வெளியே நடந்து போறாங்க. இதெல்லாம் அந்த கிரிஃபன் ஏலியன் சைடுல உட்காந்து பாத்துக்கிட்டு இருக்கு. கேப் அவரோட டிப்ஸை தட்டுக்கு கீழே வச்சுட்டு போயிருக்கணும் அப்படின்னு திரும்பி பாக்குது. பார்த்தாங்க இந்த டிப்ஸ் இல்ல. இதை பார்த்த ஏலியன் ஷாக் ஆகி மேல திரும்பி பாக்குது. பார்த்தா விண்வெளியில இருந்து ஒரு விண்கல் பூமியை தக்க வேகமா வந்துகிட்டு இருக்கு. கே வந்து அவர் டிப்ஸை வைக்கிறாரு. வந்துகிட்டு இருந்த அந்த விண்கல் ஒரு சேட்டலைட் மோதி துண்டு துண்டா சதுருது. இதை பார்த்தா இந்த ஏலியன் அப்பாடான்னு பெருமூச்சு விடுது. இந்த இடத்துல கட் பண்ணி Men in Black Part 3 2012 இந்த மூவி இங்கேயே முடியுது. இந்த மூவி எப்படி இருந்துச்சு? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துக்கு இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. இது உங்க சினிஃபைல் தமிழ். நான் உங்க சினிஃபைல். நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம்.